ஹலோ டிசிஎஸ். இதே மாதிரி உங்கள் வண்டியும் சேல் பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை ஃபாலோ அப் பண்ணி இதே மாதிரி நம்ம வீடியோஸ் பண்ணலாம். நீங்கள் கஸ்டமர் சேல் பண்ணுற வண்டி பார்த்தீங்க அப்படின்னா டாட்டா இண்டிகா 2014 மாடலு, 15 ரிஜிஸ்ட்ரேஷனு, 2 ஓனரு, எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை, பர்மிட் லைவில் இருக்குது. வண்டி இன்டீரியர் பாருங்கள், 132 ஓடி இருக்குது. வண்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜின் ஆயில் லெவல் கம்மியாக இருக்குது, அதை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அவுட்லுக் பாருங்கள், எல்லாம் ரஸ்டாக இருக்குது. நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபுல் பாடி டிங்கரிங் பார்க்குற மாதிரி வரும். இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் வேலை செய்யல. இன்டீரியர் பாருங்கள். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஆஸ் இட் இஸ் கண்டிஷன் எப்படி இருக்கோ அப்படியே அவங்க சேல் பண்ணுறாங்க. பேக் சீட் பாருங்கள், டேப் அடிச்சிருக்காங்க. டிஎன் 12 பூந்தமல்லி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. சேலம் டிஓ மாறிடுச்சு. பேக் சைடு பாருங்க, ஒரு டென்ட் இருக்கு. இங்க டேஞ்சர் கப்பெல்லாம் உடஞ்சிருக்கு. அதான் டிசிஎஸ், எல்லா வேலையும் நீங்க பார்க்க டிங்கரிங் ஃபுல்லா நீங்க பார்க்குற மாதிரி இருக்க வண்டியை. பெயிண்டிங்கும் வண்டி பண்ணியிருக்காங்க, ஆனால் ஃபினிஷிங் கரெக்டாக இல்லை பெயிண்டிங். மேலே பாருங்க, அங்கங்கே ரெஸ்டிஷஸ் இருக்கு. நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்மி இல்லாமல் 25,000 to 30,000 செலவு இருக்கு இந்த வண்டியில். மேலே பாருங்க, கிளாஸ் மாற்றிருக்காங்க போல இருக்கு. சீரியல் நம்பர் பாருங்க, 15 மாடல், 16 ரிஜிஸ்ட்ரேஷன். சாரி, நான் மாற்றி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். 15 மாடல், 16 ரிஜிஸ்ட்ரேஷன். எல்லா கிளாஸ்லையும் சேம் இதே தான் இருக்கு. லெஃப்ட் டோர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ரஸ்ட் ஆகிருக்கு. ஸ்பீக்கரும் இல்லை. இதுவும் பார்த்தீங்கன்னா 15 சீரியல் நம்பர் தான். கிளாஸ்ல ஒரிஜினாலிட்டியாக இருக்கு. பீடிங் கட்டுறோம் பாருங்க, பீடிங் கட்டி பஞ்சோல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பஞ்சோல் இருக்கு. நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் வண்டியோட கிளாரிட்டி ஃபுல்லாக நான் வீடியோலே காமிச்சிருவேன். நீங்கள் மெக்கானிக் கிட்ட வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி நீங்கள் ப்ரைஸ் பேசி நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம். நீங்கள் ஃபுல் வீடியோ பார்க்காம நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் பண்ணீங்கன்னா அது வீடியோவில் மென்ஷன் ஆகிற மாதிரி நீங்கள் நினச்சிக்குவீங்க. இப்போ ஃப்ரண்ட் டோர் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் டிக்கி ஓப்பன் பண்ணி காட்டணும். டிக்கி ஓப்பன் ஆக மாட்டேங்குது. டிக்கி பார்த்தீங்கன்னா லாக் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் அது இமேஜ் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், அந்த இமேஜில் பாருங்கள். ஸ்டக் ஆகிடுச்சு, சாவி போட்டாலும் வரல. டிக்கி ஓப்பன் ஆகிடுச்சு. ஸ்டெப்னி இல்லை, நீங்கள் ஸ்டெப்னி வைக்கிற மாதிரி இருக்கும். வண்டி இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். சைலன்சரில் ஏதோ கம்ப்ளைண்ட்டுன்னு நினைக்கிறேன். சைலன்சர் ஹோல் இருக்கு போல இருக்கு, கொஞ்சம் நாய்ஸ் ஹெவியாக இருக்குது.
பேட்டரி இப்போ தான் மாற்றிருக்காங்க நம்ம. டிப்ஸ்டிக் எடுத்து பார்ப்போம். லைட்டாக ஸ்மோக் வருது வண்டியிலேருந்து, டிப்ஸ்டிக்லேருந்து. பேக் கம்ப்ரஸர் ஆகுது. இன்ஜின் ஆயில் ஃபுல்லாக போட்டுறப்பட்டு தான் நம்ம அதை டிசிஷன் பண்ண முடியும், ஸ்மோக் வருதா எப்படி அப்படின்ட்டு. இதிலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ உங்களுக்கு ஸ்மோக் வர்றது தெரியும். டிக்கியில் ஒரு ஷேக்கப் சார் கழட்டிருக்கு. இன்ஜின் ஆயில் சிம்பிள் காமிக்குது. முன்னாடி 2 டயரும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டு, எதுவுமே இல்லை வண்டியில். 2 டயருமே நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் வரும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு தெரியுது, அலைன்மெண்ட் இல்லை. பின்னாடி டயர் பார்த்தீங்க அப்படின்னா பேக் 2 டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 70 to 80% இருக்குது. வண்டியோட இன்ஜின் நாய்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஒரு தாட்டி ஆக்சிலேட் பண்ணுறேன், வண்டி ஸ்மோக் வருதுன்னு பார்த்துக்கோங்க. பிளாக் ஸ்மோக் அடிக்குது. கிரே ஸ்மோக்கும் சேர்த்து வருது. ஆயில் பிடிக்குதான்னு தெரியல. ஒரு தாட்டி நீங்கள் மெக்கானிக்கை வச்சு இன்ஸ்பெக்ஷன் பண்ணிக்கிறது நல்லது. மற்றதெல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன் தான், லைட்ஸ்லாம் எரியுது. இதே மாதிரி உங்கள் காரும் சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நமக்கு இன்ஸ்டாகிராம்லையும் சரி யூடியூப்லையும் சரி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், இல்லைனா மெயில் ஐடி கொடுங்க, நான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணி இதே மாதிரி நம்ம வீடியோ எடுக்கலாம். உங்கள் காரும் சேல் பண்ணி நம்ம வீடியோ எடுக்கிறோம். ஆஸ் யூஷுவல் என்ன உங்கள் கண்டிஷன் இருக்கோ அதே தான் நம்ம காமிப்போம். மேக்கப் பண்ணி அது மாதிரி காட்டுற இதெல்லாம் இல்லை. நீங்கள் டைரெக்டாக கஸ்டமர்கிட்ட டு கஸ்டமர் நீங்கள் பேசிக்கலாம். எல்லா ஒர்க்கிங் கண்டிஷன் தான் இருக்குது. ரேடியேட்டர் ஃபேன்லாம் ஓடுது. ஏசியும் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. ஆன் பண்ணால் அப்படின்னா ஏசி ஒர்க் ஆகுது. கூலிங் ஓகே, ஆன் பண்ண உடனே கூலிங் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் கூலிங் வராதுன்னு தான் நினச்சேன், கூலிங் வருது, பரவாயில்ல. ஆமாம், எல்லா வென்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா கூலிங் நல்லா வருது. தான் டிசிஎஸ். இப்போ நீங்கள் கார் எடுத்திங்கன்னா இந்த காருக்கு நீங்கள் நியர்லி ஒரு 25 to 30,000 நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா எஃப்சி பண்ணணும், பர்மிட் லைனில் இருக்குது, இன்சூரன்ஸ் பண்ணணும், டிங்கரிங் பெண்டிங் வேலை இருக்குது. டயர் 2 டயர் நீங்கள் மாற்றணும். இந்த சீரியல் நம்பர் பாருங்கள், இதுவும் 15 தான். ஃப்ரண்ட் கிளாஸ் மட்டும் மாற்றிருக்காங்க. அவ்வளோதான் டிசிஎஸ். பாய். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை.